உலகத்திலேயே ஒரு கோவிலுக்காக அரசாங்கமே ரோடை தள்ளி போட்ட அனுபவத்தை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? நள்ளிரவில் தூங்கிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு மனுஷன் வந்து எழுப்பிவிட்ட அனுபவத்தை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? அமாவாசை அன்னைக்கு 1,00,000 எலுமிச்சம்பழத்தை ரோடில் நீங்கள் பார்த்ததுண்டா? முனியப்பன் கோவில் அப்படின்னாவே நிறைய மக்கள் பயந்துக்கிட்டு போகாமல் இருப்பாங்க. ஆனால் பிறந்த குழந்தைய கூட கொண்டு போய் மடியில் வச்சு வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு முனியப்பனை நீங்கள் பார்த்ததுண்டா? முனியப்பன் கோவில்களில் நள்ளிரவில் பக்கத்திலேயே போகாத சில மனிதர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நள்ளிரவு 12 மணி பூசை வாங்கக்கூடிய முனியப்பன் கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நெடுஞ்சாலையவே தள்ளி போட வச்சு அரசாங்கத்தையே அதிர வச்சு நள்ளிரவில் அத்தசாம பூசை வாங்கக்கூடிய ஒரு முனியப்பன் தான் வெண்ணங்குடி முனியப்பன். நிறைய பேருக்கு இந்த வெண்ணங்குடி முனியப்பனோட கதைகள் முழுசாக இது வரைக்கும் தெரியல. இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லா வகையான பிரச்சனைகளும் தீருது அப்படிங்கிறது தெரியும். அதே போல் இந்த கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு பூஜைகள் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் அங்கே வரத்துக்கு காரணமாக இருந்தது என்ன, இந்த கோவில் எப்படி அந்த இடத்துக்கு வந்தது, அந்த கோவில் வந்த பிறகு அந்த சாலை ஓரமாக எப்படி சாலையை தள்ளி போட்டாங்க, அந்த சாலை போட வந்தவங்க என்ன ஆனாங்க, இந்த அரசாங்கம் ஏன் அந்த கோவிலை மட்டும் ஓரமாக வச்சுட்டு அந்த ஆட்ட ரோடு போட்டாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் தெரியாமையே இருந்திருக்கு. இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறும் உண்டு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வெண்ணங்குடிக்கு இதுவரைக்கும் எத்தனை வருடமாக இருக்குது அப்படிங்கிற வரலாறே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையும் உண்டு. இந்த கோவிலில் எல்லா வகையான மனிதர்களும் வருவாங்க. இந்த கோவிலுக்கு ஜாதி மதம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, அவன் வரணும் இவன் வரணும், அவன் வந்தால் தான் உள்ள வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. நள்ளிரவில் பூஜை நடக்கும், சாமிக்கு சாராயம் படைப்பாங்க, சாமிக்கு கடாயை வெட்டுவாங்க, சாமிக்கு கோழி வெட்டுவாங்க. அதே போல் இந்த கோவிலுக்கு குழந்தைகளை கூட கூப்பிட்டு வந்து நள்ளிரவில் கூட பூஜை பண்ணுவாங்க. அந்த சாமி மடியில் வச்சு வணங்குவாங்க. நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோவில்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நள்ளிரவில் போகிறதுக்கு பயந்துக்குவாங்க. உச்சி பொழுது மதியானம் 12 to 1 வரைக்கும் போகிறதுக்கும் பயந்துக்குவாங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முனியப்பனை நேருக்கு நேர் நின்று வணங்குறதுக்கும் பயந்துக்குவாங்க. ஆனால் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் எல்லாத்த விட ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஒரு அப்பா போலவும், ஒரு மகன் போலவும், ஒரு தந்தை போலவும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன் போலவும், தான் ஒரு வாகனம் வாங்கினா வெண்ணங்குடிக்கு வந்து தான் பூஜை போடுவேன் அப்படின்னு அனைத்து இளைஞர்களும் பெருமையோடையும் அந்த இடத்துக்கு வந்து பூஜை போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு நண்பன் கிட்ட பேசுகிற மாதிரி இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கிட்ட பேசுகிறாங்க. அனைவருக்கும் தந்தையாக ஒரு அழகான ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு வெண்ணங்குடி முனியப்பன். பல அலங்காரங்களில் இவர் இருந்தாலும் இவருக்கு அடிக்கடி வந்து வர்ணங்கள் பூசப்படும், அந்த முகத்தில் வந்து சாராயம் தெளிக்கப்படும். அதே போல் இந்த சுவாமிக்கு மீசையில் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. அமாவாசை பொழுதுலலாம் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் கூட உங்களால் நெருங்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நள்ளிரவு வரைக்கும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். ரோடு வரைக்கும் வாகனங்கள் நிற்கும், ரோடை தாண்டி மக்களோட கூட்டம் நிற்கும். அந்த க்யூவில் போய் தான் சாமியை வணங்குற மாதிரி இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க பைபாஸுக்கு அந்தாண்ட கூட சாமி போகும்போது அந்த வண்டி கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல எலுமிச்சை பழத்தை வச்சு ஏற்றிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 எலுமிச்சை பழத்துக்கு குறையாமல் நீங்கள் அந்த அமாவாசை பொழுதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அமாவாசை அந்த அமாவாசை அப்படி இல்லைங்க, எல்லா அமாவாசையிலும் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் அவ்வளோ பிரமாதமான பூஜைகள் நடக்கும். அதே போல் நியூ இயர்க்கு நைட்டு செலிப்ரேஷன் நடக்கும். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுக்கு நைட்டு சிறப்பு பூஜை நடக்கும். இவர் நண்பர் போலவும் தந்தை போலவும் காட்சியளிக்கிறதுனால எல்லா மக்களும் அவரை ரொம்ப வந்து நெருங்கி வந்து வணங்குறாங்க. இது மட்டும் இல்லை, இளைஞர்கள் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கூட பூஜை செஞ்சு அங்கே வந்து புத்தாண்டை கொண்டாடுற தருணங்களை நாம் வந்து பார்த்ததுண்டு. இந்த சாமியோட சக்தி பலருக்கும் வியப்பில் அழுத்துது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, பெங்களூர், கேரளா, ஆந்திரா, அந்தாண்ட இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் வாகனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை நோக்கி வருதுங்க. அந்த தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் வெண்ணங்குடி கோவிலுக்கு பக்கத்தில் நின்று வெண்ணங்குடியை வணங்கிட்டு போகிறாங்க. இந்த கோவில் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இது உலகளாவிய ஃபேமஸ் கோவில். அதுவும் பைபாஸையே அரசாங்கத்திட்ட சொல்லி பைபாஸையே தள்ளி போட வச்ச அளவுக்கு பவர் கொண்டவர் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு அவங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க. நள்ளிரவு நேரத்தில் கூட வெளிமாநில வாகனங்கள் வந்து நிற்குதுங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நின்று பூஜை போட்டுட்டு போகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவில் இருக்கிறது
ஒரு ரோட்டு ஓரத்தில் இருக்குது. அந்த சுவாமியை வந்து வணங்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே வணங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் வெளி மாநிலத்திலேருந்து கூட வந்து வணங்குறாங்க அப்படின்னா இந்த சாமிக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் தூங்கிறதாகவும் அவரை பக்கத்தில் இருந்து ஒரு மனிதர் எழுப்பக்கூடிய அளவுக்கு வெண்ணங்குடி முனியப்பனுடைய ரூபத்தில் வந்து எழுப்புறதாகவும் நிறைய தகவல்கள் வெளியானது. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது வெண்ணங்குடியோடைய கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வெண்ணங்கொடி தான் அந்த வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு பெயர் வரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெண்ணங்குடி எத்தனை வருடங்களாக இங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் அந்த வெண்ணங்குடி காய கிடையாது. அந்த வெண்ணங்குடி பல 100 வருடங்களாக அங்கே இருக்குது. அந்த வெண்ணங்குடியினுடைய நிழலில் அந்த முனியப்பன் இன்றைக்கி காட்சி தராரு. கோவிலை சுற்றி பல ரூபங்கள் இருக்குது, பல மடங்கள் இருக்குது, மண்டபங்கள் இருக்குது, பல கடைகள் இந்த கோவில் பேரில் தான் இருக்குது. இந்த சாமி பணக்கார சாமிங்க, பல கோடிக்கு அதிபதி சாமி. இந்து அறநிலையத்துறையே வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிற ஒரு கோவில். அந்தளவுக்கு பணங்கள் இருந்தும் அந்த வெண்ணங்குடி முனியப்பன் அந்த வெண்ணங்கொடிக்கு கீழே மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு மேலே வந்து வித்தியாசமான எந்த ஒரு அட்டையும் போடக்கூடாது, காங்கிரீட் ஊற்றக்கூடாது, கோவில்கள் கட்டக்கூடாது அப்படின்னு இருக்காரு. எல்லா கோவிலை விட இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா கோவில்களையும் படி ஏறி தான் நீங்கள் சாமி கும்பிட முடியும், மறுபடியும் சாமி கும்பிட்டு படி இறங்கி தான் வர முடியும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் படி இறங்கி சாமி கும்பிட்டு சாமியை கும்பிட்ட பிறகு வரத்தை வாங்கிட்டு படி ஏறி மேலே வர முடியும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பு கொண்ட கோவில். இந்த கோவில் பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரோட்டு ஓரத்தில் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பைபாஸ் போடணும் அப்படின்னு அரசாங்கம் கட்டளை விதித்து அந்த கோவிலை எடுக்கணும் அப்படின்னு அந்த பல கான்ட்ராக்டர்களை அந்த இடத்துக்கே வராத அளவுக்கு பண்ணியிருக்காரு இந்த முனியப்பன். இது மட்டும் இல்லை, நிறைய கதைகள் இருக்குது. இந்த முனியப்பன் நள்ளிரவில் நடமாடியதாகவும் பல பேர் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு 20-30 வருடங்களாக தான் அந்த இடத்துல வந்து ரோடு ரொம்பவே நல்ல பெருசாகவும் மக்கள் வந்து போயிட்டு வர அளவுக்கு நல்ல சௌகரியமான விஷயமாகவும் இருந்துருக்குங்க. அதுக்கு முன்னாடிலாம் முனியப்பன் நள்ளிரவில் நடந்து வரதாகவும் அது நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோட, உடல் ஆரோக்கியமாக ஒரு கம்பீர தோற்றத்தோட முனியப்பன் வந்து காட்சி தந்ததாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய மாநிலங்கள்லேருந்து மக்கள் வந்தாலும் இந்த கோவிலை வணங்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகள்லேருந்து வராங்க, பல நாடுகள்லேருந்து வராங்க. இந்த முனியப்பனுடைய சக்தி தெரிஞ்சு நிறைய பேர் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இன்றைக்கும் முனியப்பன் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இவரோட உருவம் தான் வந்து தென்படும். இந்த முனியப்பனுடைய அருள் தெரிஞ்சு பல பேர் பல நாட்டிலேருந்து வந்து இந்த முனியப்பனை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த முனியப்பனுக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருந்து வெண்ணங்குடிக்கு கீழே தான் இருக்காங்க. இந்த வெண்ணங்குடி எத்தனை ஆண்டுகளாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த வெண்ணங்குடியை வந்து நிறைய பேர் தொட்டு பார்த்து வணங்கிட்டு போகிறாங்க. வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலை சுற்றி வரதுக்கான வழிகளும் இருக்குது. அந்த கோவிலை நிறைய பேர் சுற்றியும் வந்துட்டுருக்காங்க. வெண்ணங்குடி முனியப்பனுடைய பவர் தெரிஞ்சவங்க இந்த சாமி கிட்ட எந்த ஒரு எதிர்ப்பாகவும் பண்ணுறது கிடையாது. புதிய வாகனங்கள் வாங்கினாங்க அப்படின்னா வெண்ணங்குடிக்கிட்ட வணங்கிட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. புதிய வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆசையில் இருக்கிறவங்களும் வெண்ணங்குடி முனியப்பன் கிட்ட வந்து ஒரு வாக்கு கேட்டு அந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போகிறாங்க. மதுவால் ரொம்ப சீரழிஞ்ச குடும்பங்கள் நிறைய பேர் இருக்குது. அப்படியே மது பிரச்சனையை தீக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த கோயிலுக்கு வந்து கையில் வந்து அந்த கயிறு கட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கந்திஷ்டி இருக்கிறவங்க, பில்லி சூனியத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறவங்களாம் எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டுட்டும் போகிறாங்க. இந்த கோவிலில் அந்த சுவாமியோடைய அலங்காரத்தை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு மெய் சிலிர்த்துரும். தலையில் வந்து குஞ்சம் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த சாமிக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அரசர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியும். அப்படியே ஒரு அருமையான தோட்டத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த முனியப்பன் பலருக்கு ஒரு சக்தி வாய்ந்த தகப்பனாகவும் மகனாகவும் நண்பனாகவும் காட்சி கொடுக்குறாரு. இந்த முனியப்பனுடைய சக்தி தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய பேர் 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சேலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த சாமிகிட்ட வணங்கிட்டு தான் வராங்க. நிறைய பேர் பயந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த சாமிகிட்ட வணங்கினாங்க அப்படின்னா அந்த பயந்து இருந்த விஷயங்கள் போயிடுது. மருத்துவ ரீதியான செலவுகளுக்காகவோ மருத்துவ ரீதியான விஷயத்துக்காகவோ ஏதாவது சேலத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா திரும்பி போகும்போது இந்த முனியப்பனை வணங்கிட்டு தான் போகிறாங்க. அதோட எங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடுது. இந்த முனியப்பன் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கிறாரு. இந்த முனியப்பனை தெரியாதவங்களும் யாரும் இல்லை, இந்த முனியப்பன்கிட்ட பகைச்சிட்டவங்க யாருமே இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இந்த முனியப்பன் அப்படிங்கிற ஒரு தந்தையாக பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முனியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முனியப்பனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த முனியப்பனால் உங்களுக்கு நிறைவேறிய சில விஷயங்கள் இருக்கும், அதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த முனியப்பனுக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பூஜை செய்யக்கூடிய அவங்களுடைய வம்சாவளியினர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த முனியப்பன் எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கார் அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. இந்த இடம் ஒரு காடாக இருந்ததாகவும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு முனியப்பனாக இவர் இருந்ததாகவும் அதற்கு பிறகு அந்த வழியாக வந்து ரோடு போட்டதாகவும் ரோடு பைபாஸ் ஆனதாகவும் பைபாஸ் போடும்போது கோவிலில் நகர்த்துறதாக முடிவு எடுத்ததாகவும் அப்புறம் வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் யாரையுமே இந்த பக்கம் வரவிடாமல் இந்த முனியப்பன் நகர்த்தினதுனாலையும் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக தென்படுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கும் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த வெண்ணங்குடிக்கு கீழே இருக்கிறதுனால இன்றைக்கும் ஏழைகளின் அரசனாக இந்த வெண்ணங்குடி முனியப்பன் காட்சி தரதாகவும் நிறைய பேர் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த முனியப்பன் கிட்ட இது வரைக்கும் வேண்டுதல் வச்சு உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நிறைவேறுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த முனியப்பனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எப்போ சேலம் போனாலும் நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த வழியாக வாகனங்களில் போகும்போது வணங்கிட்டு தான் வந்து போயிட்டு வருவோம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த வெண்ணங்குடி முனியப்பன் காட்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை,
இந்த வெண்ணங்குடி முனியப்பன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. மனமகிழ்ச்சியோட, உடல் ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட வச்சிருக்கிறதுல இந்த வெண்ணங்குடி முனியப்பன் முதல் நபர் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெண்ணங்குடி முனியப்பனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேருக்கு இவர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணங்குடி முனியப்பனே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்லையும் பதிவிடுங்க. அதே போல் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஓம் வெண்ணங்குடி முனியப்பனே போற்றி அப்படின்னு ஒரு 3 டைம் டைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்ற சமூக வலைதளங்களையோ பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.